பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் பிறந்த நாளையே நாம் கோகுலாஷ்டமியாக கொண்டாடுகிறோம். பகவான் மகாவிஷ்ணு பூமி பாரம் குறைப்பதற்காகவும் நல்லவர்களை காப்பதற்காகவும் ஆவணி மாதத்தில் நடு இரவில் தேய்பிரை அஷ்டமி திதி உள்ள நாளில் ஸ்ரீகிருஷ்ணராக அவதாரம் எடுத்தார். இந்தியா முழுவதும் இந்த விழாவானது கோகுலாஷ்டமி, ஸ்ரீ ஜெயந்தி, ஜென்மாஷ்டமி, கிருஷ்ணாஷ்டமி என்று பலவிதமான பெயர்களில் கொண்டாடப்படுகிறது. கோகுலாஷ்டமி அன்று இல்லங்களை தூய்மை செய்து வாசல் முழுக்க கோலமிட்டு வாயிற்படியிலிருந்து பூஜை அறை வரை கண்ணனின் திருப்பாதங்களை மாக்கோலத்தால் வரைய வேண்டும். ஏனெனில் கண்ணனே தன் திருப்பாதங்களை பதித்து பூஜை அறைக்கு வந்து நாம் வைத்துள்ள நிவேதன பட்சணங்களை ஏற்றுக்கொள்வதாக ஐதீகம். கிருஷ்ணர் சிறு பிள்ளையாய் இருந்தபோது அடுத்த வீடுகளுக்குள் நுழைந்து உரியிலிருந்து வெண்ணெய் திருடும் போது வெண்ணெய் கீழே சிந்தி அதில் அவர் பாத சுவடுகள் பதிந்திருக்கும் அடையாளத்தை வைத்து கண்ணன் தங்கள் வீட்டில் வெண்ணெய் திருடியிருக்கிறான் என்று கோகுலவாசிகள் அறிந்து மகிழ்ச்சி அடைவார்களாம். இதன் காரணமாகவே கிருஷ்ணர் பிறந்த நாளன்று வீடுகளில் கண்ணனின் பாத சுவடுகளை வரைவதை நாம் பழக்கமாக கொண்டிருக்கிறோம். மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட கிருஷ்ணருக்கு இனிப்பு பலகாரங்கள் வெண்ணெய், அவல், பால், திரட்டுப்பால், பழங்கள், தயிர், வெள்ள சீடை, கார சீடை, கார வகைகள் ஆகியவற்றை நிவேதனம் செய்ய வேண்டும். பின் கிருஷ்ணருக்கு தீபங்கள் காட்டி ஆராதித்து வழிபாடுகள் செய்ய வேண்டும். பூஜைக்கு பின் வெண்ணெயை உண்டு பெண்கள் விரதம் முடித்துக் கொள்ள வேண்டும். ஸ்ரீகிருஷ்ணர் நள்ளிரவில் பிறந்ததால் இரவு முழுவதும் பூஜை மற்றும் பஜனை பாடல்கள் நடத்த வேண்டும். பூஜையின் போது ஸ்ரீ கிருஷ்ணாஷ்டகம் சொல்லி வழிபடுவது மிகவும் சிறந்ததாகும். கோகுலாஷ்டமி ஒரு நாள் முழுவதும் அந்த பாலகிருஷ்ணனையே நினைத்து ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே என்று அவனது திருநாமத்தையே நினைவில் கொண்டு அனுஷ்டிக்கும் விரதம் பல்லாயிரம் ஏகாதசி விரதங்கள் அனுஷ்டிப்பதற்கு சமமாகும். கோகுலாஷ்டமி என்றாலே குழந்தைகளுக்கான விசேஷமான நாளாகும். அன்று குழந்தைகளுக்கு பாலகிருஷ்ணனை போல் வேடமணிந்து குழந்தைகள் விரும்பும் அத்தனை சிற்றுண்டிகளையும் தயாரித்து குழந்தைகளுக்கு கொடுத்தால் வீடுகளில் மகிழ்ச்சி வெள்ளம் பெருகும். கண்ணன், முகுந்தன், கோபாலகிருஷ்ணன், நந்தகோபாலன் என பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படும் குழந்தை கிருஷ்ணனை கோகுலாஷ்டமி தினத்தன்று நாமும் நமது வீடுகளில் வரவேற்று வளம் பெறுவோமாக. இதுபோன்ற ஆன்மீக தொகுப்புகளை அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மினாலியா தொலைக்காட்சியை.